இதுல தெரியுது bro. ஓகே. தெரியுது. ஃபர்ஸ்ட் there is two concepts. ஒன்னு futures data, இன்னொன்னு broker data. இதுல futures data தான் ரியல். அப்ப இந்த broker data ஃபேக்கா ப்ரோ அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த தமிழ்ல இதுல இருந்து இது தழுவப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். யாருக்காவது அதுக்கான மீனிங் தெரியுமா? தழுவப்பட்டதுன்னா அதுல இருந்து இதை எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரியா bro? ஃபர்ஸ்ட் காப்பி, கைண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் காப்பி. சிம்பிளா சொல்லணும், ஃபர்ஸ்ட் காப்பி தான் broker. இப்ப இது எப்படி இந்த மெக்கானிசம் இப்ப ஆப்ரேட் ஆகும்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் டேட்டாவோட ப்ரொவைடர் யாருன்னா சிஎம்இன்னு சொல்லுவாங்க. அவங்க சிகாகோ மர்ச்சன்ட் எக்ஸ்சேஞ்ச். இவனுங்க தான் ஹெட், ஒரிஜினல் ஸ்டாக் மார்க்கெட்டோட டேட்டா ப்ரொவைடர்ஸ். இதுலயே இதுவுமே ஒரிஜினல் கிடையாது, இதுக்கு மேல இருக்கு. லெவல் டிக் டேட்டா, லெவல் 1 லெவல் 2 டேட்டாலாம் இருக்கு. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது வந்து பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு அதெல்லாம் தேவை, நமக்கு இந்த பேசிக்ஸ் போதும். இப்ப ஃபியூச்சர்ஸ் டேட்டானா என்னன்னா, அதுதான் ரியல் டைம் மார்க்கெட்டோட மூவ்மெண்டோட டேட்டா. அப்ப இந்த புரோக்கர்னா யாரு ப்ரோ? இப்ப நம்ம இங்க அழுத்துனா இங்க இவ்வளவு பேர் வரானுங்கல்ல ப்ரோ, அப்ப இவனுங்க பேர் தான் புரோக்கர். இவனுங்க எப்படி ஆப்ரேட் ஆவானுங்கன்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் டேட்டாவை தர இந்த சிஎம்இ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி புரோக்கர்ஸ் என்ன பண்ணணும்னா, யார் கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறா சிஎம்இ. சிஎம்இனா வெறும் சிஎம்இ மட்டும் கிடையாது, அந்த சிஎம்இல நிறைய கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க டேட்டாஸ் கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி எவன் கம்மி ரேட்டு கொடுக்குறான்னா அவங்க கிட்ட இருந்து வாங்குற கம்பெனிஸ் தான் இந்த புரோக்கர்ஸ். புரியுதா? புரியுது. அதனாலதான் அந்த ஒரு சின்ன 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 பிரைஸ் டிஃபரன்ஸ் நமக்கு இருக்கும். இப்ப நான் ஒண்ணுமே இல்லை, இப்ப நான் காட்டுறேன். இப்ப ஜிவிபி யூஎஸ்டின்றவன் இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த புரோக்கர் வந்து சாக்ஸோ. இப்ப சாக்ஸோல பிரைஸ் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? 33055. bro. 33065. இந்த லாஸ்ட் ரெண்டு நம்பர் பாத்துக்கோங்க. இப்ப நான் forex.com போனா என்ன நம்பர் வந்து பாருங்க, 77, 78. அந்த ஒரு மைன்யூட் டிஃபரன்ஸ் உங்களுக்கு இதுல தெரியுதா? இருக்கு ப்ரோ. ஆனா இப்ப இதை நான் ஃபியூச்சர்ஸ் டேட்டா போனேன்னு வைங்க, ஜிவிபியோட ஃபியூச்சர்ஸ், அவன் பிரைஸ் டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அவன் எங்க இருக்கான்னு பாருங்க, 33130. ஆனா இங்க என்ன பிரைஸ் ஓடிக்கிட்டு இருக்கு? 33085. தெரியுதா உங்களுக்கு இங்க மேல? தெரியுது ப்ரோ, தெரியுது ப்ரோ. இப்ப இது நான் வேற புரோக்கருக்கு போறேன். ஆல் இப்ப வேற புரோக்கருக்கு போறேன், இங்க 85 ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப பாருங்க 93, 95 ஏறுது. தெரியுதா அந்த ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு? ஆமா ப்ரோ. இதுதான் ஃபியூச்சர்ஸ் டேட்டாக்கும் புரோக்கர் டேட்டாக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப நீங்க கேட்பீங்க, அப்புறம் எப்படி ப்ரோ நீங்க கரெக்டா ரெண்டு புரோக்கர் சொன்னீங்க அப்படின்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ற, நம்ம ட்ரேட் பண்ற மெக்கானிசம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப் ஃபார்ம்ஸ். ஸோ நான் சொன்ன அந்த ரெண்டு புரோக்கரும் ப்ராப் ஃபார்மோட டேட்டாவோட ஓரளவுக்கு மேட்ச் ஆவானுங்க. ஏன்னா ப்ராப் ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இந்த புரோக்கர் சார்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டானுங்க. அவனுங்களுக்கு தனி புரோக்கர் இருக்கும், அந்த சார்ட் தான் அவனுங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ட்ரேட் பண்ணும் போது இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ஒத்து போகும். புரியுதா? ஓகே. அதனாலதான் நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. சோ எல்லாருக்கும் கிளியரா? புரோக்கர்னா யாரு, ஃபியூச்சர்ஸ் டேட்டானா யாரு, எதனால புரோக்கர்ஸ் இருக்காங்கன்றது புரியுதா? ஏன்னா இந்த டேட்டா நமக்கு ஃப்ரீயா வராது. இந்த ஃபியூச்சர்ஸ் டேட்டான்றது அதுக்கு நம்ம பே பண்ணணும். மந்த்லி 800 பே பண்ணாதான் நமக்கு அந்த ரியல் டேட்டா கொடுப்பாங்க. சோ அந்த காசுக்கு பதிலா நமக்கு ஃப்ரீயா கொடுக்கறவன் தான் புரோக்கர். அதனாலதான் இந்த கொஞ்சம் சில மால் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும் பிரைஸ்ல. புரியுதா? புரியுது ப்ரோ. ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்ல ப்ரோ, இல்ல. சோ கிளியர் தானா? நம்ம ஃபியூச்சர் சார்ட் ப்ரோ, சொல்லுங்க. ஃபியூச்சர் சார்ட்டே வாங்கினாலும் அந்த காம்பினேஷன் அந்த சார்ட் வராது தானே? ஜிபிபி யூஎஸ்டி வராது. அதோட ஒரிஜினல் கரன்சியோட சார்ட் மட்டும் தான் வரும். ஆமா, ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான். சோ உங்களுக்கு அதுல எதுவுமே இஷ்யூ இருக்காது. இப்ப யூரோ, இப்ப ஜிபிபி யூஎஸ்டி மேல பை ஆயிட்டு இருக்கானா சேம் அதே தான் இதுலயும் இருக்கும். என்ன யூஎஸ்டின்ற வார்த்தை மட்டும் வராது, வெறும் ஜிபிபின்னு இருக்கும், அவ்வளவுதான். புரியுதா? புரியுது. யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா அதுல?
ப்ரோ உங்கதான். இல்ல ப்ரோ. எல்லாருக்கும் இது புரிஞ்சுதா? புரோக்கர்னா என்னது, இது ஃபியூச்சர்ஸ் என்னதுன்னு டிஃபரன்சியேஷன். புரியுது ப்ரோ. புரியுது ப்ரோ. யாருக்கும் இதுல எந்த டவுட்டும் இல்லை கரெக்டா? இல்ல ப்ரோ இல்ல. ஓகே. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதோட பேர்லாம் என்னது ப்ரோ? லைக் இப்ப இந்த ஃபியூச்சர்ஸ் டேட்டாவை நாங்க எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து டிலே டேட்டா தான் எப்பவுமே கொடுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வந்து லைவ் டேட்டா கொடுக்க மாட்டாங்க, டிலே டேட்டா தான் கொடுப்பாங்க. அந்த டிலே டேட்டாவை நாங்க எப்படி ப்ரோ கேபிட்டலைஸ் பண்றது அப்படின்னா, இங்க அன்னைக்கு நான் இங்க ட்ரேடிங் வியூவால அலோகேஷன் கொடுக்கும்போது நான் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் போட சொன்னா, சி இண்டிசஸ் ஃபியூச்சர்ஸ்னு, இப்ப இங்க போயிட்டு இந்த ஃபியூச்சர்ஸ் செக்ஷன் கிளிக் பண்ணி மறுபடியும் இந்த பிளஸ் கொடுத்து 6E அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூரோ வருவோம். இது யூரோவோட ஃபியூச்சர்ஸ். அந்த மாதிரி நீங்க எந்த கரன்சி ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணுமோ அந்த கரன்சியோட மொதல் வார்த்தை. இப்ப நான் வந்து ஏயுடைய யூஎஸ்டி ஃபியூச்சர்ஸ்ல ஆட் பண்ண போறேன் அப்படின்னா 6A அப்படின்னு நினைச்சோன்னா ஆஸ்திரேலியன் டாலர் வந்துடும். இப்ப இல்ல நான் நியூசிலாந்து ஆட் பண்ண போறேன் 6N நியூசிலாண்டோட ஃபியூச்சர்ஸ். இல்ல ப்ரோ நான் ஜப்பான் ஆட் பண்ண போறேன் 6J ஜப்பான். இல்ல ப்ரோ நான் ஸ்விஸ் ஆட் பண்ண போறேன் 6S ஸ்விஸ். இல்ல ப்ரோ நான் கேட் ஆட் பண்ண போறேன் 6C. இதுதான் ஃபியூச்சர்ஸ். இந்த சிஎம்இன்ற புரோக்கர் இருக்கா பாருங்க, சிகாகோ மெர்ச்சன்டைல் எக்ஸ்சேஞ்ச், இவன் தான் ரியல் டேட்டா. புரியுதா? அந்த டேட்டா ஃப்ரீயா ப்ரோ? இப்போ நீங்க காட்டுனீங்க அது வந்து பே பண்ணணும். ஓகே. அப்படி இல்ல டிலே டேட்டா தான். டேட்டா ஃப்ரீ தான், பட் டிலேவா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்க டீன்னு தெரியுதா? டைமிங் எவ்வளவு டிலே வரும்? 10 நிமிஷம் டிலே வரும். அதாவது புரோக்கர்ல உனக்கு 10 மினிட்ஸ் நவுந்ததுக்கு அப்புறம் தான் இங்க அந்த கேண்டிலே பிரிண்ட் ஆகும். புரியுதா? புரியுது ப்ரோ. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? இந்த 10 நிமிஷம் டிலே ஆகுதுல்ல ப்ரோ, இத வச்சு யாராவது ப்ராஃபிட் பண்ண, இத வச்சு நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணுவாங்கல்ல ப்ரோ இந்த டிலே யூஸ் பண்ணி? அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது ப்ரோ. உங்களால ஃபியூச்சர்ஸ் டிலே டேட்டால ட்ரேடே பண்ண முடியாது ப்ரோ. புரியுதா? நீங்க சொல்ல வரதுக்கு பேரு ஆர்பிட்ராஜ். ஓகே. ஆனா அது இங்க ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா உனக்கு இது எல்லாமே ஒரே டேட்டா தான் ப்ரோ. இது காசு கொடுத்தா உனக்கு லைவ் டேட்டா கொடுத்துருவான். காசு கொடுக்காதனால இது டிலே டேட்டா. இப்ப காசு கொடுத்தீங்கன்னா இப்ப இந்த கேண்டில் இப்படி பிரிண்ட் ஆயிருக்கா, அதே கேண்டில் தான் இங்கேயும் பிரிண்ட் ஆயிருக்கும். நீங்க சொல்ல வரதுக்கு பேரு ஆர்பிட்ராஜ். அது பண்ண முடியாது இதுல. அது கிரிப்டோல பண்ணலாம், இங்க பண்ண முடியாது. அதான் ப்ரோ, நீங்க ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு தானே இங்க பிரிண்ட் ஆகும்னு சொல்றீங்க நமக்கு புரோக்கர். ஸோ அப்போ நமக்கு 10 மினிட்ஸ் முன்னாடியே ஒரு நல்ல மொமெண்டம் கிடைச்சிட்டுனா நம்ம அதை கேப்சர் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அது முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இது ஆர்பிட்ராஜ். அது ஃபோரெக்ஸ்ல பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்ற ரீசன் நான் உங்களுக்கு சொல்றேன்ல. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது காசு கொடுக்காதனால தான் எனக்கு 10 மினிட்ஸ் டிலே. ஒரிஜினலாவே இது 10 மினிட்ஸ் டிலே கிடையாது. நான் காசு கொடுத்தேன்னா எனக்கு இது லைவ் டேட்டா. அப்ப இங்க எனக்கு புரோக்கர்ல எப்படி சார்ட் இங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் இப்ப இங்க திரும்பி இப்படி நிக்கிறானா, அதே கேண்டில் தான் எனக்கு இங்க இப்படி திரும்பி நிக்கும். உங்களுக்கு எல்லாமே ஒரே டேட்டா தான். என்ன ஒண்ணு, நான் காசு கொடுக்காதனால எனக்கு இது 10 நிமிஷம் டிலேவா கொடுக்குறான் அந்த லைவ் டேட்டாவை, அவ்வளவுதான். இப்ப நான் $850 பே $850 பே பண்ணா எனக்கு இதுவும் லைவ் சார்ட்டா மாறிடும். அப்ப என்னால பண்ண முடியாது. ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரோ இதுல? ப்ரோ இப்போ நீங்க என்ன சொல்றதுன்னா, அந்த நம்ம ட்ரேட் எடுக்கிறோம்ல அந்த புரோக்கரேஜ் வந்து கரெக்டா காட்டிடுவோம், அதனால நம்ம அதை ட்ரேட் எடுக்க முடியாது. அதான் நான் சொல்ல வரேன் ப்ரோ. அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்ப இங்க இருக்கிற மூவ்மெண்ட் வச்சு நான் இப்ப இதுல போய் நான் ட்ரேட் எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு தானே கேட்க வரீங்க? இல்ல நான் தெளிவா சொல்றேன் ப்ரோ. இப்ப ஃபியூச்சர்ல வந்து 113ல ஃபர்ஸ்ட் இருந்துச்சா, ஆமா. புரோக்கர்ல பாக்குறப்ப 075 இருந்துச்சு. நம்ம அதை யூஸ் பண்ணி இப்ப புரோக்கர்ல 75 ஒரு பை போட்டா அந்த 113 கேப்சர் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். முடியாது. அதுதான் நான் தான் சொல்றேனே, இது டிலே டேட்டா ப்ரோ. நான் காசு கொடுக்காதனால தான் எனக்கு டைம் தள்ளி கொடுக்குறான். நான் காசு கொடுத்துட்டுனா எனக்கு அதே தானே கொடுக்க போறான். உங்களால இதுல ட்ரேடே பண்ண முடியாது. இது டிலே டேட்டா. இதுல ட்ரேட் பண்ண முடியாது. ரியல் டேட்டால தான் பண்ண முடியும். டிலே டேட்டால ட்ரேட் பண்ண முடியாது. ஏன் ப்ரோ இந்த ஐடியா நல்லா இருந்தா அப்ப எல்லாருமே காசு பார்க்கலாமே ப்ரோ.
அதான் ப்ரோ கேக்குறேன். எப்படியா உங்களுக்கு எல்லாம் மட்டும் விசித்திரமா தோணுது? இவ்வளவு நாளா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு நாள் கூட தோணுது. விசித்திரமான ஆளா. ஓகே, இது புரிஞ்சுதா ப்ரோ? எதனால ஃபியூச்சர் ஸ்டார்ட்அப்பும் புரோக்கருக்கும் அவங்க 2 பேர்னா என்ன, அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்ன்றது புரிஞ்சுதா? புரிஞ்சுது ப்ரோ. எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. சசிரேகா உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே. ஸோ இப்போ அடுத்த டாபிக் என்னன்னா, அன்னைக்கு செஷன்ஸ் பத்தி பார்த்தோம், ஞாபகம்தா? மொத்தம் எத்தனை செஷன் இருக்கு சசிரேகா சொல்லுங்க. 4 செஷன் இருக்கு. அதான் பேர் என்ன? ஏசியன், லண்டன், நியூயார்க், லண்டன் க்ளோஸ். ஓகே, இப்ப நம்ம இதுல என்ன பார்க்க போறோம்னா, எந்தெந்த பேரை எந்தெந்த டைம்ல ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஏசியன் செஷன்ல எந்தெந்த பேர்லாம் நவுருவோம் அப்படின்னா, எல்லா ஜேபிஐ பேரும் நவுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூரோ ஜேபிஐ, ஜிவிபி ஜேபிஐ, யூஎஸ்டி ஜேபிஐ. ஓகேவா? ஓகே. அடுத்தது வேற யார் யாரெல்லாம் நவுருவோம்? செஃப் நவுருவானுங்க. யார் யாருன்னா சிஹெச்எஃப். வர வர அடுத்தது யூஎஸ்டி பேர்ல யார் யாரெல்லாம் நவுருவானா, ஏயுடி யூஎஸ்டி, என்எஸ்எஃப்டி யூஎஸ்டி. அடுத்தது லாஸ்டா வரவர் தான் நம்ம விநாயக் கோல்டு. இவனுங்கெல்லாம் ஏசியால நவுருவானுங்க. அடுத்து லண்டன்ல யாரு ப்ரோ நவுருவா? யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி. அடுத்தது வேற யூரோ கேடு, ஜிபிபி கேடு, யூஎஸ்டி கேடு. இப்ப கடைசியா நியூயார்க் செஷன். இதுல யாரு ப்ரோ நவுருவா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருமே ஆக்டிவ். யூஎஸ்டி இருக்கிற 7 மேஜர் பேரும் நவுருவானுங்க. ஏன்னா இது நியூயார்க் செஷன். நம்ம ட்ரேட் பண்றது என்னது? மேஜர் கரன்சி. மேஜர்ல என்ன இருக்கும் காமனா? யூஎஸ்ன்ற கரன்சி இருக்குமா? அப்ப அவனுங்க எல்லாருமே நியூயார்க்ல மூவ் ஆவானுங்க, கோல்டோட சேர்த்து. கோல்டு லண்டன்ல மூவ் ஆக மாட்டான், நியூயார்க்ல மட்டும் தான் மூவ் ஆகும். அப்ப இந்த லண்டன் க்ளோஸ்ல யாரு ப்ரோ மூவ் ஆவா அப்படின்னா, அது சொல்ல போனா அது ஒரு ஒரிஜினல் செஷனே கிடையாது. ஏன்னா இங்க காலையிலேயே ஓப்பன் ஆயிடும் அவனோட ஸ்டாக் மார்க்கெட். இது சும்மா அந்த க்ளோசிங் டைம். ஆனா அந்த டைம்ல ஒரு மூவ் வரும். அதுல ஒரு மாடலே இருக்கு, ரிவர்சல் மாடல். ஸோ அதனால அந்த லண்டன் க்ளோஸ் நான் தனியா ஒரு செஷன் சொன்னேன். பட் அந்த மாதிரி ஒரு செஷன் கிடையாது. ஃபோரெக்ஸ்ல மொத்தம் 3 செஷன் தான். புரிஞ்சுதா? இந்த பேரை அந்தந்த டைம்ல தான் ட்ரேட் பண்ணும். அந்த டைமுக்கு அப்பாற்பட்டு நீ அடுத்த செஷனோட விண்டோல ட்ரேட் பண்ணா ப்ராபபிலிட்டி கம்மியாகும். அது அந்த ட்ரேடு சக்சஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ். புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ் இதுல? ப்ரோ அந்த சிஹெச்எஃப் அந்த சிஹெச்எஃப் பேர் வந்து லண்டன்ல தானே ப்ரோ ஓபன் ஆகும்? ஏசியாலே ஓபன் ஆயிடும் யூஎஸ்டி செஃப். அது அக்யூரேட்டா உங்களால சொல்ல முடியாது ப்ரோ. லைக் அந்த பேர்ல அந்த டைம் தான் மூவ் ஆகணும். ஏன்னா இது இவனுங்கலாம் வந்து கொஞ்சம் கோளாறானவனுங்க. அங்க டைம் வந்து லைட்டா இன்டர்சேஞ்ச் ஆகும். லைக் இன்டர்சேஞ்சுன்றதை விட ஓவர்லாப்னு சொல்லுவாங்கல்ல, ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு. ஆமா, அந்த மாதிரி மூவ் ஆவானுங்க இந்த செஃப்பும் கேடன்றவனுங்க மட்டும். மற்றபடி இந்த ஜேபிஐ, ஏயுடி, என்எஸ்டி தான் ஏசியால மூவ் ஆவானுங்க. இந்த யூஎஸ்டி செஃப், யூரோ செஃப், ஜிபிபி செஃப், யூஎஸ்டி கேடு, யூரோ கேடு, ஜிபிபி கேடு மட்டும் கிராஸ் ஓவர் நடக்கும் ஏசியாவுக்கும் லண்டனுக்கும். அதனால உங்களுக்கு சம்டைம்ஸ் சில நாள் ஏசியாலேயே மூவ் வரும், சில நாள் லண்டன்லயே மூவ் வரும். ஸோ அதனால அதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி வைஸ் கிடையாது. ஸோ அதனால தான் நான் அதை அப்படியே ஒரு கிரே ஏரியால வச்சிருக்கேன். மற்றபடி கோல்டு வந்து ஏசியாலே மூவ் ஆகும், நியூயார்க்லயே மூவ் ஆகும், லண்டன்ல நவர மாட்டான், நின்றுவோம். சரி ப்ரோ, ஓகே. இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ கோல்டு மேசிவா மூவ் ஆக மாட்டான்றீங்களா இல்ல? ஏன்னா கோல்டு நான் லண்டன்லயும் ட்ரேட் பண்ணியிருக்கேன், அதான் கேக்குறேன். லண்டன்ல அதான் மேசிவா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மேசிவ். ஓகே ஓகே. அது வராது. ஏன்னா கோல்டுக்கு மேசிவா எப்போ மூவ் வரும்னா, ஒண்ணு ஏசியால வரும், அப்படிலாம் நியூயார்க் அந்த நியூஸோட மூவ் வரும். புரிஞ்சுதா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
கைஸ் இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. ப்ரோ இல்ல கிளியர் ப்ரோ. ஓகே. ஸோ இது வரைக்கும் இவ்வளவு நாள் பார்த்ததுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு கேட்டு விடுங்கள். நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண போறேன். ஆஃப் பண்ணிக்கா. இல்ல இல்ல ப்ரோ.